மனுஷன் பூமியின் மேல் பெருகத் துவங்கியவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது பாருங்க, நோவா எவ்வளவு உண்மையா இருந்தார் பாருங்க. நோவா அழகாக உண்மையா இருந்தார். நீங்கலாம் உண்மையா இருக்கணும். அது மாரி நோவாவைப் போல நீங்கலாம் உண்மையா இருக்கணுங்க. நோவா எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் குடும்பத்தை மாத்திரம் பாதுகாத்தார். அது மாரி உங்க குடும்பத்தை மாத்திரம் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் தேசத்தெல்லாம் ஆசீர்வதிக்கணும். நீங்கலாம் ஜெபிக்கணும். இயேசு நோக்கி ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். 100 தனையாக ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்கங்க. அ நோவா அப்படிதான் செஞ்சாரு. ஒரு பேழைய செஞ்சாரு. அந்த பேழை எங்க போணுச்சு? 40 நாள் மழை பெய்யுது. 40 நாள் மழை பெஞ்சு, அந்த பேழை ஆண்டவர் சொன்னபடி அந்நேரம் அந்த பேழை மிதக்க ஆரம்பிக்குது. உலகத்தையே அழிச்சு விடாரு. ஆண்டவர் விரோதமா எழும்புகிற ஜாதிகள் எல்லாம் அழிக்கிறாருங்க. அழிச்சு நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் பிள்ளைகள், மருமகள், மகன் எல்லாத்தையும் சேர்த்து கதவை பூட்டிடுறாரு. அது மாதிரி உங்களை பிள்ளைகள், உங்களை எல்லாம் வச்சு பூட்டிடுவாரு. இந்த அழிவின் காலங்கள். இந்த காலங்கள் எப்படி தெரியுமா இருக்கு? கஷ்டமான காலங்கள். ரொம்ப கொடூரமான காலங்கள். பூமியில நம்ம பிரவேசிக்கிற காலம் கொடுமையான காலங்க. இந்த காலத்துல நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரை அனுதினமும் ஜெபிக்கணும். நல்ல இருதயத்தை படைச்சிருக்கிறார் நம்ம. அழகாக இருதயத்தை படைச்சிருக்கிறாருங்க. இந்த இதயம் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை கூப்பிடணும். ஏசப்பா, என் வழிகளை நீங்க ஆசீர்வதிங்க. என் போக்கையும் வருத்தையும் பாருங்க. என் பாதைகளை வெளிச்சமாங்க. என் பிள்ளைகள் படிப்பு, அறிவு, ஞானத்தை கொடுங்க. அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப கேட்க 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 உயர்ந்த இடத்துல கொண்டு போய் பாருங்க. மலை மேல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருக்கும். அந்த மலை மேல நின்னு பார்க்கும்பொழுது அழகான ஒரு வெளிச்சமா இருக்கும் இந்த உலகம். அதே போல உங்கள எல்லாம் வெளிச்சமாக்குவாருங்க. என் பிள்ளைகள்னு சொல்றாரு. இரு கரங்கூப்பி அணைக்கிறாருங்க. தோள் மீது சுமக்கிறாருங்க. தினம் தினம் சுமக்கிறாரு. உங்க பிள்ளைகள எப்படி தூக்கி சுமக்கிறீங்களோ, அதே போல உங்கள எல்லாம் சுமக்கிறாருங்க. இயேசு சுமக்கிறார். தினம் தினம் சுமக்கிறார். இந்த உலகத்துல அவர தவிர வேற ஒண்ணுமே இல்லங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரு. இத நல்லா பாருங்க. இந்த வீடியோ நெறைய பேர் பார்க்குறாங்க. ஆனா இத நீங்க எல்லாரும் பார்த்துட்டு, திரும்பி நீங்க சும்மா இருக்கக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணணும் எல்லாத்தையும் நீங்க. அ நீங்க சொல்லி ஆண்டவருடைய நாமத்த உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். இயேசுவின் நாமத்தில கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.